எல்லாம் வல்ல ஒரு வீட்டின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அல்லேலூயா. இயேசு நல்லவர். நாளிலே இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இந்த உயிர் தெளிந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலே 3-4 சுவிசேஷகங்களிலே இந்த பகுதி இருக்கு. இயேசு உயிரோடு எழும்பி வந்த காரியம். எல்லா கடைசி அதிகாரம் 4 மத்தேயுல கடைசி அதிகாரம், மார்க்ல கடைசி, லூக்கால கடைசி, எல்லா யோவான்ல கடைசி. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இயேசு உயிரோடு வந்த காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு அந்த உயிரோடு வந்த அந்த மனமகிழ்ச்சி நாளிலே, இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு மிகுதியான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தேவன் கொடுக்கலாம். அல்லேலூயா. நான் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்புள்ள உள்ளமாக, உதடுகளாக மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நிச்சயமாக அவர் இரக்கமுள்ளவர். உங்க வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் நீங்க ஆனந்த மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. சொன்னவர் உண்மையுள்ளவர், சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த மாதத்துல இந்த உயிர் தெழுந்த நாள்ல திரும்பவும் உங்ககிட்ட நினைப்பூட்டுகிறார். உன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல நீங்க அந்த காரியத்தை காண்பீங்க. இந்த நாட்கள்ல லூக்கா 24 எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 20 இருக்கு. யோவான் 20 இருக்கு. லூக்கா 24 இருக்கு. 24 லூக்கா 24 முதல் வசனத்திலிருந்து அப்படியே வாசித்து கொண்டு வாங்க சிஸ்டர். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோட கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்து இருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவ்வளவுதான். ஒரு விசையாக கண்களை மூடி, என்னுடைய ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்தவரே, அவர் பிதாவிட்டிருந்து புறப்பட்டு வர்றாருன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின் மறைபொருளை காணப்பண்ணும். இந்த வார்த்தை மறைபொருள் எங்களோடு பேசப்படட்டும். இந்த மறைவான மன்னாவை நீங்க வெளிப்படுத்தும். உங்களில் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவரே பேசுகிறவர். ஏற்ற நேரங்களிலே பேச வேண்டியவர்களை அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டபடி இன்றைக்கு எங்களோடு பேசி வழி நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் முழப்பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே பாருங்க, ஆண்டவர் வாரத்தின் முதல் நாளிலே ஒரு காரியம் நடக்குது. இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சு. அவங்க கல்லறையில வச்சுட்டாங்க. உள்ள அங்க கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டு 3 நாட்கள் ஆகிறது. அங்கே ஜனங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை பேசிக்கொள்றாங்க. என்னன்னா, அந்த கந்த வர்க்கம் வாசனைகள் திரவியங்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க ஊற்றி கொண்டு கடந்து வருவோம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவங்க சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பெறப்பட்டு அங்க போக ஆரம்பிச்ச உடனே ஒரு காரியம் அங்க சம்பவிக்குது. அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க போன ஸ்திரீகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பயந்து போனாங்க. ஒரு பயந்து போன காரியம் அங்கே நடந்தது. என்ன நடந்துச்சுன்னா, அங்கே 2 தூதர்களை அவர்கள் கண்டிருக்கிறாங்க.
அங்க அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கல்லறைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க தூரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வரும்போது பாக்குறாங்க, அந்த கல்லறைய மூடி இருந்த கல் பிரட்டப்பட்டிருக்கிறது. அது எப்படித்தானே எழுதியிருக்கு 2வது வசனத்துல, கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டு. ஏன் கல் புரட்டின்னு எழுதியிருக்கு? ஏன்னா அந்த கல் வட்டமான கல். அது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு பாதையை போல இருக்கும் குகைக்கு முன்னாடி. அந்த கல்லை உருட்டிட்டு அங்கிருந்து தள்ளி தான் அந்த பாதைக்குள்ள ஓடி அதுல செவுத்துல மோதி நிற்கும். அதை அடைச்சு நிற்கும். அதை என்ன செய்யப்பட்டனும், தள்ளிக்கிட்டு போனாதான் அந்த ரோல் ஆகி போய் அங்கே நிற்கும். அவங்க போய் எடுக்க முடியும். ஏன்னா கீழே பாதை போல அந்த பாறையை கீழே வெட்டி வச்சிருப்பாங்க. அது அங்கிருந்து தள்ளினோடனே ரோல் ஆகி ஓடி அந்த இதை அடைச்சிக்கும். அப்படி இருக்கிற ஒரு காரியம். அந்த கல் உருட்டி தள்ளி கொண்டு நிப்பாட்ட கல் உருட்டி தள்ளி திருப்பி கொண்டு போகப்படணும். ஆனா அவங்க வரும்பொழுது அது புரட்டி தள்ளப்பட்டிருந்ததா இருந்தது. ஏன் அப்படின்னா, ஏன் இது ஆச்சரியமா கொடுக்கப்படுதுன்னா, கல்லை இவ்வளவு பெரிய கல்லை புரட்டி தள்ள முடியாதே, இது உருட்டி தானே தள்ளி கொண்டு போகணும், இது புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நமக்காக யார் புரட்டி தள்ளி இருப்பான்னு கேட்டுப்பாங்க. அது உருட்டி தள்ளப்படக்கூடிய கல்ல அவர்கள் புரட்டி தள்ளி இருப்பார்கள். அப்ப அவ்வளவு பெரிய கல்லை தூக்கணும்னா யாரா இருக்கணும்னு அவங்க வேகமா உள்ள வரும் பொழுதுதான் அவர்கள் தேவ தூதர்களை அங்கே காண்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? அல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? இயேசு மரித்தோரிடத்துல இருக்க போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இயேசு ஜீவனுள்ள தேவன். அவர் உயிரோடு இருக்கிறவர். மரித்து போகிற காரியங்களிலே அவர் இருக்க மாட்டார். எங்க தேடணுமோ அங்கதான் அவரை தேடணும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. எல்லா இடத்திலும் நம்ம தேடலாம். மரித்து போன இடத்துல எந்த காரியம் மரித்திருக்கோ அதுக்குள்ள அவர் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒரு கல்லுக்குள்ள இருக்க மாட்டாரு. அவர் ஒரு பெரிய பொருளுக்குள்ள அடங்கி இருக்கிற தேவன் அல்ல. ஏன்னா சர்வ வல்லமையில தேவன், சகலத்தை சிருஷ்டித்தவர். அவர் ஒரு பொருளுக்குள்ள இருந்து உங்களை காட்சி கொடுக்கிற தேவன் அல்ல. அதற்குள்ள இருந்து ஆசீர்வதிக்கிற காரியம் அல்ல. ஒரு ஊழியக்காரர் என்னை சத்தியத்திலே வழிநடத்தி கொண்டிருந்தார். மதுரை பட்டணத்திலே நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர் ஒரு டீச்சர், நல்ல டீச்சர். அவர் டான்ஸ் குரூப்ல எல்லாம் கமலஹாசன் மாதிரி அவர் டான்ஸ் ஆடி அவர் தன்னுடைய காரியத்தெல்லாம் இது பண்ணுவார். அதே பாடகர் குழுல போய் பாடுவார். பாடுனா ஜெய்சாஸ் மாதிரி வாய்ஸ் இருக்கும், அப்படி பாடுவார். அப்படி சினிமாக்கள்ல தன்னுடைய எதையாவது ஒன்று பதிக்கணும், தான் வாழ்க்கை பண்ணணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் உடையவராய் இருந்தவர். அவர் அந்த அந்த நடிகரை அப்படியே பிரதிபலிப்பார். அவர் ஆக்ஷன், அவருடைய பாடல்கள் பாடினா அந்த சினிமா பாடல்களை பாடுவார். அப்படி அந்த காரியம் மாறிவர். அவரை இயேசு சந்தித்தார். அவர் டீச்சராக இருக்கிறனால ஸ்கூல்ல எல்லாம் போய் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்துருச்சுன்னா அவர் டான்ஸுக்கு எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு செய்யணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியே வந்தவர். கர்த்தர் அவரை ரட்சித்தார். அதோட ஆண்டவர் ரட்சித்த உடனே இனிமே நான் இயேசு பாடலை தவிர வேற எந்த பாடலும் பாடுறதில்லைன்னு அவரு பாடலை நிறுத்தி கொண்டார். அவர் என்னை ரட்சிப்பின் பாதையில் நடத்தி கொண்டவர். அவர் ஒரு நாள் இரவு ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் வீட்டுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததாம். 12 மணி போல அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்தம் ஏதோ ஒரு குச்சின்னு யாரோ பேசுறது போல ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததாம். என்ன சத்தம் இது? ரொம்ப இதா இருக்கே. எப்படின்னா இப்போ இப்ப 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 அப்படி அமைதியா இருக்குன்னா சத்தம் கேக்குதா? உங்களுக்கே தெரியும். சத்தம் கேக்குதுன்னா எங்க கேக்குதுன்றத
உங்க கவனம் திருப்பி இங்க இருந்து வருது சத்தம். அப்ப நீங்க இது போல வீடு அமைதியா இருட்டா இருக்கு, ஆனா ஒரு இடத்துல இருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, யாரோ 2 பேர் 3 பேர் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு, எவனோ திருடன் வந்துட்டான், இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க வீட்டுக்குள்ள இறங்குறதுக்கு, அதனாலதான் இவங்க நின்று ஏதோ பேசிக்கிட்டு, நீ அங்கிட்டு வா நான் அங்கிட்டு வா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. சத்தம் கண்டு சரின்ட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கட்டை இது மாதிரி எடுத்துக்கிட்டு படபடன்னு எல்லா லைட்டையும் போட்டு தட்டா முட்டான்னு எல்லாத்தையும் பாத்திரங்களை தட்டி வெளியே கதவை கேட்டை திறந்து வெளியே ஒடியாந்து சுத்தி முத்தி பார்க்குறாரு. பார்த்தா ஒருத்தர் யாரையுமே காணோம், சுத்தி ஒண்ணுமே இல்லை. திரும்ப வீட்டுக்குள்ள வந்து கதவை போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் அதே சத்தம். என்னடா மறுபடியும் இதே சத்தம் கேட்குது. திரும்பவும் கதவை திறந்து வெளியே வந்து தேடி பார்க்கறாரு, லைட்டை போட்டு பார்க்கறாரு, பின்னாடி கொள்ளையில போய் பார்க்கறாரு, சைடுல பாதை அப்படி இருக்கு அதுலயும் போய் பார்க்கறாரு, எதுவுமே காணோம். திரும்பவும் போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சவரு, இந்த சத்தம் வெள்ளி சத்தம், யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி இப்படி அது இதுன்னு. சரி சத்தம் கேட்குதேன்னு, உண்மையா நடந்த சம்பவம். நாங்கள் அடுத்த நாள் காலையில் நானும் எங்கள் அண்ணனும் அவர்கிட்ட பைபிள் வார்த்தைகளை குறித்து கேட்க போவோம். நாங்கள்லாம் கூடி ஜெபிப்போம். அவர் வீட்டுக்கு போனால் ஒரு ரூமில் எப்பயுமே பாய் விரித்து பெட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் எப்பயுமே போய் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த ஊழியக்காரோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்ல அருமையாக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ரூம் ஒன்று வச்சுருப்பார். 1 மணி நேரம் ஜெபிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டன் சாயா வரும், நல்லா குடித்து இங்கே நாங்கள் சூப்பராக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்றதுக்குரிய வழி இருந்தது. அப்ப இந்த சத்தம் திரும்ப கேட்டோடனே இவர் ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க உயிரோடு இருக்கிற தெய்வம், நீங்க பேசுற தெய்வம், எங்களோட நீங்க பேசணும். இது யாரு, இது என்ன காரியம்னு எனக்கு தெரியணும் ஆண்டவரே. யாரோ மறைந்திருந்தாலும் சரி, என்ன காரியம் நடந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்தம் நீ ஒரு வீட்டில் ஒரு போட்டோ மாட்டி வச்சிருக்க பாரு, அந்த போட்டோக்குள்ளதான் பின்னாடி அவன் மறைஞ்சிருக்கான். நான் இப்படி இருப்பேன்றத உனக்கு தெரியுமா, அது ஏன் முகம்தான் அப்படின்றது உனக்கு தெரியுமான்றத ஆண்டவர் கேட்கிறாரு. நீ ஏன் முகம்னு சொல்லி மாட்டி வச்சிருக்கேல, அதற்கு பின்னாடிதான் அவன் உட்கார்ந்து இருக்கான், பின்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீ முதல்ல அதை கலட்டி வெளியே கொண்டு போய் அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சிரு அந்த ஃபோட்டோவை, அப்போதான் அது போகும்னு. உடனே ஓடி போய் அதை கழட்டி வீட்டு வாசலில் போட்டு உடைச்சி கல்லை வச்சு அடித்து அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள மண்ணை ஊற்றி எரிச்சு, காலைல ப்ரேயருக்கு போகிறோம் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு, கூடி ஜெபிக்க. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நைட்டெல்லாம் நடந்துச்சுப்பா, இதுக்குள்ள அவன் இருந்திருக்கான். நான் என் நம்பிக்கை எப்படி, இது இயேசு, இதுக்குள்ள அவர் வல்லமை இருக்கு, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி அவருடைய வல்லமை மறைஞ்சிருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. அவர் உள்ளுக்குள்ள கிறுக்கி செஞ்சுட்டு இருக்காரு, உயிரோட இருக்கிறான்னு ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி அவரை நிக்க வச்சிருக்கேன்ப்பா. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு நான் நம்புறேன், அறிக்கை பண்றேன், எல்லார்ட்டையும் சொல்றேன். ஆனா ஏன் நம்பிக்கை என்னவா இருந்திருக்கு, ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு போட்டோவா அவரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார்ப்பா. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உணர்த்தி அதை தூக்கி போட வைத்தார். ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, உயிரோடு இருக்கிறவருடைய வல்லமை, உலகத்தை உண்டாக்குன வல்லமை, சகலத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை, மரித்து போன காரியத்துக்குள்ள இருக்கவே முடியாது. அல்லேலூயா. மரித்து போனதுக்குள்ள அந்த காரியம் இருக்கவே வாய்ப்பில்லை. அல்லேலூயா. மரித்த இடத்துல அவரை தேட தேவையே இல்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க எங்க வந்து தேடுறீங்க, அவர் மரித்தோர் இடத்துல அவர் இல்லை. என்ன சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்து வெளியே வந்தார். இங்க உயிர் தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா,
கல்லறை வாசல்ல இவங்கெல்லாம் தேடி வந்தவங்க ஒரு கதறி அழுது கொண்டிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, துணி மட்டும் இருக்கு, அவர் மேல சுத்தி இருந்த அந்த துணி மட்டும் இருக்கு. அந்த துணியில ஒரு காரியம் இருக்கு. அங்கே சொல்லப்படுகிறது, அந்த சரீரத்தில் இருந்த துணிகள் எல்லாம் என்ன செஞ்சப்பட்டிருந்துச்சு, கீழே அவிழ்த்து போடப்பட்டிருந்தது. தலையில உள்ள கட்டுகள் மட்டும் சுருட்டி தலைமாட்டி பக்கத்திலே வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது, நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன், இருந்தாலும் அதை சொல்லணும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஆண்டவர் யூதர்களுக்குள்ளே ஒரு வழக்கம் உண்டு. அந்த வழக்கத்தின்படி ஒரு காரியம் செய்வாங்க. என்னன்னா, வீடுகளில் அவங்க சாப்பிடும்போது அவங்க டைனிங் ஹாலில் ஒரு துணி ஒன்று சுருட்டி வைத்திருப்பாங்க. அந்த சுருட்டி வைத்திருக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்டு தொடச்சவங்க அந்த சாப்பிட்டுட்டு கை காலில் சாப்பிட்டு துடைப்பாங்க. துடைச்சதுக்கு அப்புறம் அந்த டவலை சுருட்டி திரும்ப டேபிள் மேல வச்சாங்கன்னா, சாப்பாடு நல்லா இருக்கு, நாங்க திரும்ப இன்னொரு முறை வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். இவங்க அதை வைத்துதான் கண்டுபிடிப்பாங்க. அப்படி இவங்க அந்த துணியை, இயேசுடைய அந்த தலையில இருந்த துணியை சுருட்டி அங்க வைத்திருக்கிறது அடையாளம். பேதுரு யூதராய் இருக்கிறபடினாலே அவர் இந்த கல்லறைக்குள்ள வந்த உடனே இந்த துணி சுருட்டி இருக்கிறதை பார்த்துருவார். அப்ப அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதை இந்த வசனம், இந்த துணி காண்பிக்கிறது என்று ஒரு அடையாளம். அவர் திரும்ப வருவார், யூதர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர் திரும்ப வருவார் என்று அவர் அந்த காரியத்தை அடையாளமாய் வைத்தார். இன்றைக்கு பாருங்க, இயேசு உயிரோடு இருக்கிறன்னு அந்த இடத்துல இன்னைக்கு மனமகிழ்ச்சி நமக்கு. அன்னைக்கு நடந்த காரியம், மரியாள் அங்க வந்து பார்த்துட்டு கல்லறையில இருந்த ஆளை காணோம். இவ அழுதுகிட்டே பக்கத்துல திரும்பி பார்க்கறா. ஒரு தோட்டக்காரர் நிற்கிறாரு. அவற்ற, ஐயா, இயேசுவின் சரீரத்தை உள்ள வச்சிருந்தாங்க, யாரோ கல்லை எடுத்து தூக்கி போட்டு பரட்டி போட்டுட்டு கொண்டு போயிட்டாங்க. நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? பார்த்திருந்தீங்கன்னா, இல்ல ஒருவேளை அவரை எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா கொடுத்துருங்க. அழுகிறாங்க. அப்பொழுது மரியாளே, ஸ்ரீயே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அங்கே அந்த மகளுடைய கண்ணீரை கண்டுட்டு பேசுறாரு. உடனே இவ திரும்பி பார்த்து ரபின்னு எந்திரிச்சு தொட வருவா. என்னை தொடாத, உன்னுடைய பிதாவு வீட்டுக்கும் என்னுடைய பிதாவையும் நான் இன்னும் சந்திக்கல, நான் அவர்கிட்ட போய் வரல, ஏன்னா உயிர் தெழுந்த சரீரம் பிதாவின் இடத்துல போய் வரணும், இன்னும் இந்த காரியம் சம்பவிக்கல, நீ என்னை தொடாத. இந்த இடத்துல நீங்க அப்படியே வாசிச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த காரியம், நான் சொல்ற சம்பவங்கள்லாம் அப்படியே வரும். இந்த வாரத்தின் முதல் நாட்கள்ல நடக்கக்கூடிய காரியமா இருக்கும். இவர் அந்த தரிசனத்தை, அவர் உயிரோட வந்துட்டார் என்பதை மரியாளுக்கு ஃபர்ஸ்ட் காண்பிக்க ஆரம்பிக்கிறார். மரியாளிடத்துல பேசின காரியத்தை அறிவிக்கிறார். ஏனென்று சொன்னா, யூதர்களுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குன்னா, இயேசு மேசியா வரல, இன்னும் மேசியா வர்றதுக்காக நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லி அவங்க சிவப்பு நிற கெடாயை ஒரு 6 or 7 வாங்கி இன்றைக்கும் வைத்திருக்கிறாங்க பலி செலுத்துவதற்கு. அதை என்றைக்கு செலுத்துகிறோமோ அன்றைக்கு மேசியா வருவார் என்று அவர்கள் காத்திருக்கிறாங்க. யூதர்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. புறஜாதியராக நாம ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு உள்ளத்துல ஒரு நிச்சயம் இருக்கு. ஆனா புறஜாதியருக்கு இருக்கிற நிச்சயம், அந்த நம்பிக்கை யூதர்களுக்குள்ள இல்லை. இன்னைக்கும் அவங்க நம்பாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரத்துல இதே சம்பவம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 20ல 19ஆவது வசனத்துல இவங்க மகதலேனா மரியாள்கிட்ட, அந்த மரியாள் அம்மாட்ட பேசிட்டு இவரு அங்கிருந்து வர்றாரு. பாருங்க 16ஆவது வசனத்துல
அந்த அம்மாட்ட பேசுற காரியம் நடக்குது. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. எப்படி பாருங்க, இன்னும் என் பிதாட்ட போகல. போறதுக்கு முன்னாடி முதல் தரிசனம். ஏன் இதை சொல்றேன்னா, அவர் உயிரோடு இருந்தார் என்பதற்கு அடையாளமாக நடந்த காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். எப்படி சொல்றாரு பாருங்க, தெரியப்படுத்துறாரு. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய, மறுபடியும் என்ன சொல்லப்படுது? 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் அங்க போறா. அதுல இருந்து 19வது வசனம் வர்றதுக்குள்ள மறுபடியும் என்ன வருது? வாரத்தின் முதல் நாள். ஒரு நாள் அங்க ஆயிட்டியா, இல்ல ஒரு வாரம் ஆயிடுச்சா? மறுபடியும் முதல் நாள் வந்திருக்கு, வாரத்தின் முதல் நாள். அப்ப என்ன ஆச்சு? இதுக்கும் இடையில ஒரு வாரம் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. முதல் வசனத்தை வாசிங்களேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டாள். எப்போ வந்திருக்கா? வாரத்தின் முதல் நாள் காலையில வந்திருக்காங்க. சரி, 19ஆம் வசனத்துல, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எத்தனை பேர் உள்ள இருந்திருக்கிறாங்க? சீசர்கள் 11 பேர் உள்ள இருந்திருக்கிறாங்க. 11 பேருக்கு மேல இருந்திருக்கலாம், ஏன்னா பெண்கள் இருந்திருப்பாங்க, நிறைய சீசிகள் உள்ள இருந்திருப்பாங்க. இந்த 11 பேர் அங்க இருந்தாங்க. என்ன காண்பிக்கிறாரு? அவங்களுக்கு தாம் உயிரோடு இருக்கிறத காண்பிக்கிறது மட்டுமல்ல, தம்மால எதுக்குள்ளேயும் வர முடியும், எதை அடைச்சிருந்தாலும் எப்படி இருந்தாலும் உள்ள வர முடியும் என்பதை அங்கே காண்பிக்கிறார். இல்லையா? அங்க கதவு பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று. அப்ப நீங்க உங்க கதவு பூட்டி இருந்தாலும் இயேசு உங்க வீட்டுக்கு வர்றது நிச்சயம். உயிர்த்தெழுந்த நாள்ல ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த கதவை பூட்டி வச்சிருந்தாலும் இயேசு உன் கூடயோ உன் வீட்டுக்குள்ளேயோ அவர் வருவது எதுனாலையும் தடை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் உள்ள வருவாரு. அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவரை யாரும் எதை கொண்டும் ஒண்ணு செய்யவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் தாண்டி அவர் உள்ளே நுழைவார். இவங்க எல்லாருக்கும் பயந்து கதவை பூட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை கண்டு பயந்து கதவை பூட்டி இருந்தீங்கன்னா, இந்த உயிர் தெழுந்த நாள்ல சொல்றாரு, அவர் என்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஒருவேளை உங்க உள்ளத்தை கூட நீங்க பூட்டி வச்சிருக்கலாம், உங்க வீட்டை பூட்டி நீங்க உள்ள மறைந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நான் உள்ள வர்றதுக்கு எதுவுமே தடை பண்ண முடியாது. நீ எதை அடைத்து வைத்திருந்தாலும் நான் உட்பிரவேசிப்பேன். நான் சொல்றதை குறித்து கொண்டு வந்திருக்கேன். நான் உட்பிரவேசிப்பேன், கண்டிப்பா நான் உள்ள வருவது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். பெரிய ஊழியக்காரர், ரொம்ப பெரிய ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரே நான் எப்படியாவது உங்க சரீரத்தை தொட்டு பார்க்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு தரிசனமானாராம் ஆண்டவர்.
அப்ப என்னுடைய கால்களையும் கைகளையும் தொட்டுப்பார். அவர் கால்களை தொட்டு பார்த்தாராம். அவர் உள்ளத்துக்குள்ள அந்த தொட்ட உடனே, காலில் தொட்ட உடனே அவர் உள்ளத்துக்குள்ள எல்லாத்தையும் தாண்டி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும் அவர் இருதயத்தை அப்படி நிரப்பிட்டான். விசேஷித்த மகிழ்ச்சி நிரப்பிட்டான். டிஜி சங்கல் தான் அவருடைய சாட்சிகள்ல சொன்னாரு. அவர் உள்ளத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம் நிரப்பினதான். நம்மளும் வாஞ்சிக்கணும். அன்னைக்கு இவர் உள்ள வந்துட்டாரு. வந்த உடனே அங்க என்ன நடக்குது? அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாத்தீங்களா? பார்த்தாவே சந்தோஷம்தான். இனி தொட்டோம் அதோட சந்தோஷம்தான். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பயம் இருக்கிற வீட்டுக்குள்ள வந்துட்டார்னா அவர் சமாதானம் உண்டாவதாக என்று கட்டளை கொடுக்கதான் அவர் உயிரோடு வந்திருக்கிறாரு. உங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்க மன்னிச்சீங்கன்னா அங்க மன்னிக்கப்படும். நீங்க இது நமக்கு தானே. ஒவ்வொருத்தர்களும் ஆண்டவருடைய சீஷர்களா தானே மாறிக்கிட்டு இருக்கோம். நீங்க எவர்களை மன்னிக்கிறீர்களோ அங்க மன்னிக்கப்படும், நடக்கும். நீங்க மன்னியாது இருக்கிறீங்கன்னா மன்னிக்காம அங்க இருக்கும். நீங்க மன்னிச்சீங்கன்னா மன்னிக்கப்படும். அல்லேலூயா. வாசிங்க. இயேசு இருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமோ எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோட கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு. எத்தனை நாளைக்கு அப்புறம் வராரு? 8 நாளைக்கு அப்புறம் திரும்ப வராரு. அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்க பாரு, நீ எத்தனை நாள் கழிச்சு வந்தாருன்றத கவனிச்சுக்குங்க. மறுபடியும் அடுத்த வாரம் வராரு. வாரம் நீங்க வரும்பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. வாரம் நீ இங்க வரும்பொழுது, ஒருவேளை போன வாரம் நான் எசப்பாவை பார்க்கலங்க, விட்டுட்டேங்க. இல்லை, போன வாரம் நான் அதை இழந்துட்டேங்க, போன வாரம் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா, அடுத்த வாரம் நீ வருவேனா, உனக்காக அடுத்த வாரமும் வருவார். உனக்காக அடுத்த வாரம் உன்னை பார்க்க இயேசு இங்கே கடந்து வருவது நிச்சயம். ஹல்லேலூயா. இயேசு கண்டிப்பாக உன்னை பார்க்க கடந்து வருவா. ஹல்லேலூயா. மறுபடி அவன் இல்லைன்னு சொல்லி, அவன் நம்ப மாட்டான்னு சொல்லி அவன் சொல்றான், நான் தொட்டா நம்புறேன்றான். ஓகே, ஆனா நீ இல்லைனா, நீ அடுத்த வாரம் வர்றேனா, அடுத்த வாரம் இங்க வருவாரு. உன்னை பார்க்கணும் முடிவெடுத்துட்டான்னா உனக்காக இயேசு இங்கே வருவார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. தோமா திரும்பவும் தொட்டு பார்க்கிறதுக்கு அவர் திரும்ப வராருங்க. எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. அவர் திரும்ப வருகிறார். ஒரு தன்னை காண்பிக்கிறதற்காக தன் விரல்களையும் கைகளையும் அவன் ஒருத்தனுக்காக திரும்புறார் பாருங்க. இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்க ஒருத்தருக்காக அவர் வருவார். ஒருத்தருக்காக அவர் சந்திக்க வருவார். அதுதான் இயேசு. நீங்க ஒருத்தருக்காக அவர் வரணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா, கதவு பூட்டி இருந்தாலும் சரி, வாசல் பூட்டி இருந்தாலும் சரி, உன் இருதயத்தை நீ பூட்டி வச்சிருந்தாலும் சரி, அவர் உள்ள வருகிறது நிச்சயம். இயேசு எப்படி தோமாவுடைய உள்ளத்தை குணமாக்கினாரோ அப்படி உள்ள வந்து ஒரு திருப்பத்தை உண்டாக்குவாரு. அவர் ஒருவேளை
அவர் அடைச்சிருந்த கதவுன்னு போக மாட்டாரு. அவர் அதுக்குள்ள நுழைவேன் என்பதை அடையாளமா இன்னைக்கு உன்கிட்ட காண்பிக்கிறாரு. அதை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. தோமா தொட்டு உணர்ந்தாரு. நீயும் தொட விரும்புனா ஆண்டவர்கிட்ட கேளு. கர்த்தர் இயேசுவே, நான் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த பார்த்தாங்கன்னு நம்பல, நான் உங்க ஆலயத்துல நான் உங்களை தொட விரும்புறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுவதற்கு அனுமதிப்பாரு. கர்த்தரை தொடுகிற உணர்வு உங்க வாழ்க்கையில ஏங்க அந்த ஊழியக்காரர் மட்டும்தான் அனுமதிப்பாரா? நீங்க கேட்டீங்கன்னா என் புள்ள என்னை தொடணும்னு கேக்குதுன்னா தெய்வத்தை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதியை உங்க கையில கட்டாயம் கொடுப்பாரு. இன்றைக்கு தொட விரும்புகிறவர்கள் நீங்க உயிரோடு இருக்கிறாரு என்று நம்பினீங்கன்னா அவர் உங்களை தொடுவதற்கு அனுமதிப்பார். நீ யாரோ சொன்னாங்கன்னு நம்பாத, ஆனா நீ விசுவாசிச்சு கேளு. இயேசு உன் விசுவாசத்தை கனப்படுத்த விரும்புகிறான். அல்லேலூயா. அவர் பாருங்க, ஒரு குழந்தை ஒரு தாயோடைய கையை பிடிச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் அம்மா கையை பிடிச்சிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் அது கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கு. சொல்லுது, ஏமா கையை விடுமா, அம்மா கையை அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன்னு கேட்டா, இல்ல இந்த கையை இது பண்ணாதான் அம்மா என் கூட இருக்க மாதிரியே இருக்கு. அம்மா என் கையை பிடிச்சிருந்தாதான் நான் எனக்கு அந்த கையை போட்டு செஞ்சுக்கிட்டி செல்லக்குட்டி கெஞ்சிக்கிட்டு கொஞ்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த கையை வச்சுக்கிட்டு அந்த அம்மா கையை கொடுத்துக்கிட்டு இப்படியே இருக்கு. தூங்கும் போது, நடக்கும்போது, வரும்போது, போகும்போது அது ஒரு பொம்மை மாதிரி நினைச்சு கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அதுகிட்ட போய் கேட்குறேன், ஏம்மா அப்படி இருக்குன்னு. இந்த கை ஒன்றை தொட்டாவே எங்க அம்மா என் கூட இருக்கிற அந்த நினைவு இருக்கு. என்ன அப்போ உங்க அம்மா எங்கேயா போயிட்டா எங்க அம்மாட்ட சொல்லுவேன், உன் கையை கழட்டி கொடுத்துட்டு போமா, நீயே என் கூட இருக்கிறமா. அதுக்கு என்ன நினைக்கிறது, அது விளையாடக்கூடிய எத்தனை டாய்ஸ் இப்போ விளையாட்டு பொருட்கள் இருந்தாலும், ஆனால் அதுக்கிட்ட சொல்லுது, இது எதையுமே நான் விளையாட மாட்டேன், எங்க அம்மா கைகளோட தான் நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். எப்படி பாருங்க, அந்த ஒரு கை தொட்டா இயேசுடைய கை தொடுறதுக்கு எப்படி ஒரு மாற்றம், அந்த தாயோடைய கையை பிடிச்சா அந்த தாயே கூட இருக்கிறது போல ஒரு மாற்றம். எப்படி உணர்வு அந்த குழந்தைக்குள்ள இருக்கு, நமக்குள்ள எப்படி இருக்கணும். அந்த ஊழியக்காரர் அவருடைய காலை தொட்டதுக்கே அந்த உள்ளம் முழுவதும் இணைபுரியாத சந்தோஷம், மகிழ்ச்சியும் உயிரோடு இருக்கிறவற்றிருந்து வந்துச்சான். இன்னைக்கு நாம தொடரணும்னு இயேசு தொடர்ந்து நினைச்சா தொட்டா உயிர் தெளிந்த இந்த இயேசு உங்களுக்கு தன்னை காண்பித்து கொடுப்பார். தொட்டவர்கள் உள்ளமும் மகிழ்ச்சி அடையும், தொட்டவர்களுடைய வாழ்க்கை மாறும். இன்றைக்கு தொட நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். அவங்க கண்ணு முன்னாடி அவங்க நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் தன் கையை நீட்டி தொடும் பொழுது உனக்கு சமாதானம் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு காரியத்தை அங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு வெளிப்பட்ட பிறகு, இயேசு வந்ததுக்கு அப்புறம் 24 ஒரு மனுஷர்களை அங்க சந்திக்கிறார். 25 கூட வாசிங்களேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். யாருக்கு? எம்மாவூர் சீஷர்களுக்கு. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். வாசிங்கம்மா. அப்பொழுது அவர்கள்
ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அவ்வளவுதான் மேட்ருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருன்னா உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நீங்க ஒருவேளை ஒரு பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஒருவேளை ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க இருதயம் அங்கலாய்க்குது, அந்த செய்தி நிமித்தம் ஒரு அசைக்கப்படுது, ஏதோ ஒண்ணு உங்க இருதயம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா உங்ககிட்ட உயிரோடு இருக்கிறவர் பேசி கொண்டிருக்கிறார். அதனாலதான் உங்க இருதயம் ஒரு அங்கலாய்ப்பை கண்டுகிட்டு இருக்கு. அங்கே கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கு. ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அப்படி ஒரு நினைவு உங்களுக்குள்ள ஒருவேளை ஓடிக்கிட்டே இருக்கு. இல்லைன்னா கர்த்தருடைய காரியத்தை எப்படியாவது ஒரு சீஷனா மாறணும், இல்லை ஒரு சீஷியா மாறணும், ஏதாவது ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க எதையாவது ஒரு காரியத்தை நடத்தி கொண்டு ஒருவேளை இந்த பிரச்சனை என்னை விட்டு விலகணும், இப்படி பல காரியங்களை நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? கடன் விலகணும் நினைச்சு கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு நாள் இங்கிருந்து வெளிப்படும். ஒருவேளை கர்த்தர் இதுக்கு முன்னாடி உங்க கர்த்தர் வார்த்தையை வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னே உங்க இருதயம் அந்த அங்கலாய்ப்ப, அந்த அக்கினியை உணர்ந்திருக்கும், அந்த பிரசனத்தை பட்டிருக்கும். அது உங்க மேல இறங்குறதை இங்க உணர்ந்திருப்பீங்க. கர்த்தர் அதுதான் உங்களோடு பேசின வார்த்தை. கர்த்தர் உங்களோடு அதுதான் வழிநடத்தின காரியம். அதை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னதை கட்டாயம் செய்வார். அவர் அன்றைக்கு எம்மா ஒரு சீஷர்களோடு பேசின பொழுது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை அவர்கள் கண்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்னா உங்க இருதயம் எம்மா ஒரு சீஷர்களை போல, அவர்கள் இருதயம் போல உங்க இருதயம் மாறி இருக்கு. இன்றைக்கு நீங்க ஞானசானம் எடுக்கிற வரைக்கும் உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டேதான் இருக்கும். கர்த்தர் உங்களை சந்திக்கிற வந்து விட்டார் அர்த்தம். உங்க பிரச்சனை மாறுற வரைக்கும் கர்த்தர் உங்களோட பேசி கொண்டுதான் இருப்பாரு. உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். உங்க கடன் அடையிற வரைக்கும் உங்களோட பேசி கொண்டுதான் இருப்பாரு. உங்க கடனை முடிக்கிற வரைக்கும் அவர் வார்த்தை நிக்காது. அப்ப வரைக்கும் உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை நான் வியாதியோட இருக்கிறானா, அந்த வியாதி மாறுற வரைக்கும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருப்பார். அந்த வார்த்தை உங்களோட பேசி கொண்டிருக்கும். அது மாற ஆரம்பிக்கும். இயேசு உன்னோடு பேசினார்னா உன் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை நீ காண்பாய். நீ சும்மா இருக்க விட மாட்டாரு, சும்மாவே இருக்க விட மாட்டாரு. நம்ம அங்கலாய்க்க வைப்பாரு. இருதயமெல்லாம் மற்றவங்களுக்காக போராடி செபிக்கிற இருதயமாய் நம்முடைய இருதயம் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க எப்படி வேணாலும் நடக்கலாம். சும்மா நான் ஒரு பாட்டு தாங்க, அந்த பாட்டை கேட்டவுடனே உங்களுக்குள்ள ஒரு அழுகையும் வேதனையும் வந்துகிட்டு இருக்கு. அது ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள செய்யுதுன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு செய்தி அசைச்சிரும். நீங்க என்ன காரியம் செய்தாலும் கர்த்தர் அசைப்பாரு. ஒரு சின்ன குழந்தைய வச்சு கூட நம்மளை அசைச்சிருவாரு. அவரால் செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை. ஒரு குட்டி ஏதாவது குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், எதையோ ஒன்று அதை பார்க்குங்க, மன்னிச்சு விடுங்க, அதை எதையாவது ஒன்று சாட்சியா நிற்குங்க, கர்த்தர் நமக்கு அனுப்பிப்பாரு. நேற்றைய பொழுதுல எல்லா குழந்தைங்க 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க அடிச்சு அழுக. இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது வெக்கப்பட்டு போனேன். 3 சேர்ந்து தான் விளையாடுதுங்க. அடிச்சவங்களுக்கு அதெல்லாம் மறந்தே போச்சு. அப்ப கர்த்தர் ஒரு விஷயத்த, எவர்கள் பாவங்களை நீங்க மன்னிப்பீங்களோ உங்களுக்கு மன்னிக்க நம்மகிட்ட காண்பிச்சு கொடுக்குறாரு. குழந்தைங்க தான் அடுத்த நாள் எதுவுமே தெரியாத மாதிரி, சண்டையே இல்லாத மாதிரி பேசுறாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? பெரியவங்கெல்லாம் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டிதான். இவங்களால பெரியவங்கள்லாம் சண்டை போடுற காரியம். அல்லேலூயா. குழந்தைகள் நமக்கு ஒரு காரியத்தை, கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியத்தை உணர்த்திடுவாங்களாம். சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை சாட்சிகளா இருக்கும். அதை பார்க்கும் பொழுது அநேக வாலிப பிள்ளைகள் மாற்றப்படுவாங்க. ஒரு சகோதரன் ஒரு காலேஜில் படிக்க கடந்து சென்றார். அப்ப அந்த சகோதரன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் ரொம்ப ஏழ்மையில உள்ளவர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு எப்படியாவது வாஞ்ச இயேசுவை பத்தி சொல்லி அநேகரை ரட்சிப்புகள் நடத்தணும்னு. நாகர்கோயிலில் இருக்கார் அவரு.
இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர். அவரு தன்னுடைய ஊழியத்துல, அந்த ஊழியம் செய்கிற சுவிசை அறிவிக்கிற வாஞ்சையில ஒரு 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 காலேஜில் சேர்ந்து அக்ரிகல்ச்சர்ல படிச்சுட்டு இருந்தப்ப அவருக்கு அந்த படிப்பு பயங்கரமா, அந்த வீட்டினுடைய சுமைகள் அந்த படிப்பை எப்படியாவது படிச்சிடணும்னு வாஞ்ச. ஆனா ரொம்ப தாகம் என்னன்னா ஊழியம் செய்யணும், பயங்கர ஊழியம் செய்யணும். ஆனா கஷ்டம், வீட்டில் உள்ள வறுமை, எப்படியாவது படிச்சு உள்ளவன். இவர் போன இடத்துல ஹாஸ்டல்ல தங்கியிருக்காரு. அந்த ஹாஸ்டலுக்குள்ள 45 பேரோ 48 பேரோ என்னமோ, இவரோட சேர்த்து 49 பேர். அந்த காலேஜ் 3 வருஷம் நடந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு வெளியே வரும்போது அந்த 48 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த ஹாஸ்டல்ல உள்ள 48 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. எவ்வளவு தாகத்தோட வாஞ்சியோட இயேசு பத்தி சொல்லி. மொட்டை மாடியில போனா 48 பேர் முழங்கால் போட்டு எப்பயுமே ஜெபிச்சு, இவரோட சேர்த்து 49 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். பகல்ல நைட்டு ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு இவங்களை ஜெபம் பண்ணிட்டு காலேஜுக்கு வர்றதுதான். இன்னைக்கு இந்த 48 பேர் பல நாடுகள்ல வேலை செய்யறாங்களாம். இவர் ஊழியம் செய்யறாரு, இந்த பல நாட்டுல உள்ளவெல்லாம் தாங்குறான் அந்த ஊழியத்தை. எப்படி பாருங்க. நார்கோயில்ல இன்றைக்கு அந்த சபை அவ்வளவு பெருசா பழகிட்டு, அவ்வளவு ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்து வாஞ்ச தாகம். எப்படியா ஒரு ரூமுக்குள்ள நாங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அங்க ரட்சிக்கப்படணும்ன்ற எண்ணம் அவருக்குள்ள. ஹாஸ்டல் முடிஞ்சு எல்லாம் காலேஜ் முடிஞ்சு போகும்போது அந்த 48 பேருக்குள்ளேயும் ஒரு அசைவு உண்டாக்குன்னா ரட்சிப்பு கர்த்தருடையதான். ஆனா நமக்குள்ள பாரம் வாஞ்சியின் வந்துருச்சுன்னா, இப்ப சொன்னார் பாருங்க, உனக்காக அந்த வீட்டுக்குள்ள வருவார். தோமா நம்பல, தோமா விசுவாசிக்கல. ஆனா அன்னை கேட்டான், அவன் ஒருத்தனுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்தார். திரும்ப உனக்காக வருகிறவரு, நீங்க ரட்சிக்கணும், அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, எப்படியாவது பரலோகம் போயிடணும்னு நீங்க போராடுனீங்கன்னா நிச்சயமா உங்க ஒரு ஆளுக்காக கட்டாயம் அவர் அங்கே வருவார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாக அந்த காரியத்தை செயல்படுத்தும் போது அது ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர ஒரு பையன் பார்க்க வந்தான். அவன் கழுத்துல இங்க இருந்து இங்க வரைக்கும் தாயத்து கட்டியிருக்கான். வரிசையா தாயத்து நிறைய இருக்கு. அவன் ஜெபிக்க வரான். இவருக்கு புரியல, என்னங்க இவ்வளவு தாயத்து இருக்கான்னு. அப்ப அவங்க வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, பாஸ்டர் ஐயா அவருக்கு ஜெபம் பண்ணிருங்க, ஜெபம் பண்ணிருங்க. சரி ஜெபம் பண்றோம்னு இவர் ஜெபிக்கணும்னு யோசிக்கிறாரு. வாடாங்கன்னு பக்கத்துல வந்தோடனே, பக்கத்துலன்னா அவன் பக்கத்துல வந்தோடனே கோலியாத்து மாதிரி இருக்கான். இந்த பாஸ்டர் தலையில கை வைக்கன்னு பாக்குறாரு, நெஞ்சுதான் எட்டுது. அங்க இருக்கான் அவன், இப்படியே நிக்கிறாரு. அவர் நெஞ்சில கை வைக்க போறாருன்னு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி உள்ள இருந்து பெரிய கத்தி எடுத்து வெளியில வச்சுட்டு இப்ப கை வைங்கன்னு இந்த கத்தி எடுத்த உடனே ஒரு செகண்ட்ல அந்த ஊழியக்கார், அவர் என்னை போல தானே, சில எண்ணம் வந்திருக்கும்ல, இன்னைக்குதான் கடைசி நாள் போல இருக்கு, இரத்த சாட்சியா மறிக்கிற நாள் இன்று போல இருக்குன்னு அவரு ஒரு செகண்ட்ல அவர் நினைச்சு, வேணா அவன் ஒருவனை கத்தி அப்படி ஆளுகளை வெட்டி துண்டு துண்டா எடுக்கிற கத்தியை எடுத்து வெளியே வச்சா அவருக்கு ஒரு பயம். கத்தியை கீழே வைக்கும் போது தம்பிக்கு கொண்டாங்க. அந்த கத்தியை வாங்கிட்டு போய் அந்த வீட்டுக்கார மாட கொடுத்து அங்க வை, இப்ப ஜெபம் பண்ணுவான். ஏன்னா ரத்த சாட்சியா மறிக்கிற நாளா இன்னைக்கு இருந்துடக்கூடாதுன்னு அவருக்குள்ள ரொம்ப வேதனை. அப்புறம் அவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுவான்னா, ஜெபம் பண்ணுன்னா எட்டலை. சரி வயிற்றுல நெஞ்சில கை வச்சு ஜபிக்கிறாரு. ஜெபம் பண்ணி அவருக்கு எல்லாம் முடிச்சு இது பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டார். போனவன் அடுத்த வாரம் ஒரு 10 பேரோட வர்றான்.
இவர் என்ன செஞ்சிட்டாரு, அதுக்குள்ள இந்த கத்தியை வாங்கி வச்சாரு பாருங்க. இந்த கத்தியை இவர் அவங்க வீட்டுக்காரமாட்ட சொல்லி கார்ல வைமான் இருந்திருக்காரு. இந்த கத்தியை கார்ல எடுத்துட்டு போன போது வீட்டுக்காரம்மா பக்கத்துல உட்காந்து, பாஸ்டர்மா பத்தி உங்களுக்கு தெரியாது, ஏங்க இந்த கத்தியை நீங்க எடுத்துட்டு வரீங்களே, இந்த கத்தி ஏதாவது அவங்க எத்தனை பேரை வெட்டினானோ, இது எத்தனை ரத்தம் சிந்திச்சோ, என்னவோ இதை வச்சு இப்படியே அன்னத்து சில பாஸ்டர்மாவில் கத்த தேடி ஓடுற பாஸ்டர்கள் நிலைமையே வேற. அப்படின்னு என்ன அந்த அம்மா போட்டு அரிக்கவும், பாஸ்டர் திரும்ப காரை சுத்தி திரும்ப கொண்டு சர்ச்சில் நிப்பாட்டி கொண்டு போய் கத்தியை பலிபீடத்தில் வச்சுட்டு வாமா, போவோம், வச்சுட்டு போ, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு, எனக்கு தெரியுமே உனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும்னு, வா போவோம் சொல்லி இப்படி போனவங்க அடுத்த வாரம் நிற்கும் போது அவன் 10 பேரோட திரும்ப வந்தா இவருக்கு எப்படி இருக்கும்? கொடுத்த கத்தியை வாங்க போறான். நான் நினைச்சேன் ரத்த சாட்சி போன வாரம் இல்லை, இந்த வாரம் போல இருக்கு. ஏன்னா இந்த வாரம் 10 பேரோட வர்றான், முடிஞ்சிச்சு வேலை. வந்தவன் என்ன முடிக்க போறான். அவன் வந்தான், சொன்னான், கூட்டிட்டு முடிஞ்ச உடனே 10 பேரை அவருக்கு முன்னாடி முழங்கால் பட விட்டு, நான் பெரிய ரவுடி, அன்றைக்கு நான் ஒருத்தனை கொலை செய்யறதுக்காக இங்க வந்திருந்தேன், உங்க பிரசங்கம் கேட்டு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இவங்க 10 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க, இவங்கிட்ட இந்த 8 நாளும் இயேசுவை பத்தி சொல்லி இன்னைக்கு இவங்களும் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்காங்க. இவங்க தலையிலையும் கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணி அனுப்பணும். இவங்க எல்லாரும் முழங்கால் போட்டாங்க, ஜெபித்து கையை வைத்து. உயிர்த்தெழுதலின் இயேசு ஒரு மகனை தொட்டதுனால அங்கிருந்த 10 பேரு இவரோட சேர்த்து 11 பேர் இன்னைக்கு சபையில வாலண்டியரா இருக்கிறாங்க. எல்லாருமே கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்தவருடைய வல்லமை ஒரு பெரிய மாற்றங்களை அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாக்கினது. உங்க வாழ்க்கையிலையும் அதிகாலையில நீங்க தேடுறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா உயிர்த்தெழுந்தவர் உங்களை கட்டாயம் சந்திப்பார். உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கக்கூடிய காரியம் எல்லாமே உங்க வீட்டிலேயே நடக்கும். உங்க வீட்டுக்கும் வருவாரு. எத்தனை கதவை, இருதய கதவே அடைச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா உள்ள வருவாரு. அவரை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க எந்த காரியத்துல அவரை நிறுத்தணும் அப்படின்றது சில விஷயம்லாம் வச்சிருப்பீங்க. இந்த பாவம் இந்த சீரியல் முடிகிற வரைக்கும் அப்புறம் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி அப்பா நிறுத்தி வச்சாலும் வருவார். அவர் உன்னைய மாத்துற வரைக்கும், நீ சீரியலை ஆஃப் பண்ற வரைக்கும் ஏசு உன்னை விடமாட்டேன். நீ சொன்னதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன், விடமாட்டார். உயிர் தெரிந்த பிறகு நடக்கும் காரியங்கள் இவைகள் எல்லாம் உன்னை பரிசுத்த பந்தியில உட்கார்ற வரைக்கும் உன்னை விடமாட்டாரு. உன் கைய அவருடைய சரீரத்தை தொடுற வரைக்கும் உன்னை விடமாட்டாரு. நீ அதை எந்த காரியம் கொஞ்சம் நான் இதெல்லாம் வச்சிருக்கேன் அதை எடுக்கிற வரைக்கும் விடமாட்டார். உன்னைய கட்டாயம் அவர் உன்கிட்ட செய்வாரு. அவர் உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு தான் இன்னைக்கு சபையில கூட்டிட்டு வச்சிருக்காரு. ஒரு தேவ மனிதர் பிரசங்கம் பண்ண 3 நாள் ஒரு இடத்துல பேசணுமா, அங்க கூப்பிட்டு இருந்தாங்களாம். நான் முடிக்க போறேன், அடுத்து நமக்கு கம்யூனியன் இருக்கு. அப்ப அந்த மனுஷன் 3 நாள் பேசியிருக்காரு. தொண்டை தண்ணி வத்தி போச்சு. 3 நாள் பேசி முடிச்சுட்டு வர்றாரு. அந்த ஊழியக்காரை கூப்பிட்டு ஒரு கவர் காணிக்கையை வைத்து கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவர் எடுத்துட்டு வீட்டில் அவங்க அப்பாட்ட எடுத்து வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி ஒரு துக்க முகமா நிற்கிறார். 3 நாள் ஊழியம் செஞ்சேன், அதுக்கு எனக்கு கிடைச்ச காணிக்கை ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னார். என்ன? கவர்ல இருந்து காணிக்கை எடுத்து 50 ரூபாயை காட்டுறார். 3 நாள் பேசுனதற்கு 50 ரூபா காணிக்கை. அவங்க அப்பா சொல்றாரு, ஏண்டா நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட போனாவே சாப்பிட்டுட்டு அந்த சப்ளை பண்றானே அவனுக்கு நம்ம டிப்ஸே 50 ரூபா கொடுப்போமேடா. ஆக்சுவலா யாருக்கு டிப்ஸ் கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்?
நான் தப்பா எதுவும் கேட்டேனா? யாருக்கு டிப்ஸ் கொடுக்கணும்? சம்பந்தப்பட்டவங்களுக்கா? சமைச்சவங்களுக்கு தானே கொடுக்கணும். நல்லா இருந்தா ஒரு 5 நிமிஷம் பரிமாறவனுக்கு டிப்ஸ் கொடுக்கறமே, அது என்ன? ஏன் சரி, யாருக்கு கொடுக்குறோம் டிப்ஸ்? சப்ளை பண்ண பரிமாறினவனுக்கு கொடுக்குறோம். அப்ப இவரு யோசிக்கிறாரு, என்ன வேதனை அவருக்கு. நான் 3 நாள் பிரசங்கிச்சேன்ப்பா, எனக்கு இவ்வளவுதான். டேய் இருறா, சாப்பிட்டவன் 50 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்கான், நீ யார்கிட்ட வேலை பார்க்குறியோ அவர் சம்பளம் போடுவாரா, வெயிட் பண்றான்னாராம். சப்ளையருக்கு அதானே நடக்கும். சப்ளையருக்கு அதானே நடக்கும். சாப்பிட்டவன் கொடுத்தது வேணா இதா இருக்கலாம், வேலை பார்த்ததுக்கு சம்பளம் என் முதலாளி கொடுப்பாருலடா, முதலாளிகிட்ட வாங்குவோம்டான்னு. உயிர் தெழுந்த ஒரு உயிரோடு இருக்கிறார், நாம அவர்கிட்ட இருக்கோம். அவர் நமக்கு உண்டான எல்லா காரியத்திலும் நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு கொடுப்பார். நாம எதிர்பார்த்தவங்க ஒருவேளை நமக்கு கொஞ்சமா கொடுத்திருக்கலாம். நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, மிகுதியாய் கொடுக்கிறவர், சகலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர், மேன்மையாய் கொடுத்து வழி நடத்துவார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நல்லவர், இன்றைக்கு மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்களாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் உம்முடைய உயிர் தெழுந்த ஆண்டவரே கர்த்தாவே, வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க அநேக பேருக்கு தரிசனத்தை கொடுத்தீங்க, நாங்க ஒரு சில பேரை தான் பார்த்தோம். 120 பேருக்கும் அன்றைக்கு ஒரு காரியம் நடந்தது. ஒரு சீஷர்கள் எப்ப அவங்க கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா, இயேசு அப்பத்தை பிட்டு அவங்க கையில கொடுக்கும் பொழுதுதான் அவங்க கண் திறக்கப்பட்டவங்களா, ஓ நம்மோடு பேசிக்கொண்டிருந்தவர் இயேசு என்று கண்டார்கள். இன்னைக்கு ஒருவேளை நீ அந்த அப்பத்தை ரசத்தையும் உட்கொள்ளும் போது ஒருவேளை உன் கண்ணு திறக்கப்படலாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தவர் இயேசு என்று நீ அறியலாம். ஒருவேளை உனக்கு தரிசனம் கிடைக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்ககிட்ட அநேக வார்த்தைகளை அந்த நேரத்துல உறுதிப்படுத்தலாம். அவருடைய சரீரத்தை தொடும் பொழுது நீ இயேசுகிட்ட ஒரு காரியத்தை கத்துக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க அப்பத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்த பிறகு ஆண்டவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீசர்கள்ட்ட கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை இயேசுகிட்ட கொடு, உன் வேலையை இயேசுகிட்ட கொடு. ஏன்னா அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கணும், அதை பகிர்ந்து செய்யணும். உன் கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இயேசுகிட்ட கொண்டே கொடு. அவர் அதை பிட்டு கொடுப்பாரு, அதை உடைச்சு கொடுப்பாரு. அதை எப்படிலாம் அதை பிரிச்சு நீ செயல்படுத்தணும்ன்றத ஒரு சீஷர்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அவர் தான் உடைச்சு கொடுத்தாரு, அவர் தான் பிரிச்சு கொடுத்தாரு. அது மீதம் கூட எடுக்கத்தக்கதாக மாறும். அது மீதம் எடுக்கிற வரைக்கும் அவர் கையில கொடு, அதை பிட்டு பிட்டு கொடுப்பாரு. அவர் கையில கொண்டு போய் கொடு, எல்லாத்தையும் அவர் பகிர்ந்து கொடுப்பாரு. அதை யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு கொடுப்பாரு. தேவனுடைய தேவனுக்கு கொடுக்க வைப்பாரு, ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்க அவர் பிட்டு கொடுப்பாரு. அவர் கொடுக்கிறதுல வல்லவர். அவர் சகலத்திலும் எப்ப நீ அவர் கை கிட்ட கொடுக்கிறியோ அவருக்கு தெரிஞ்சிரும் நீ கஷ்டப்படுறேன்னு. அவருக்கு தெரிஞ்சிரும் இன்னைக்கு உயிர் தெழுந்தவர் நீ இன்னைக்கு அவனை பெருகுன்னு நினைக்கிறாரு. அந்த அப்பத்தையும் ரசத்தையும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அவைகளை பிட்டு உன் கையில கொடுப்பாரு, அதை பகிர்ந்து கொடுப்பாரு, அதை பிரித்து கொடுப்பாரு. அதை கொடுக்க 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 உனக்குள்ள ஆசீர்வாதம் பெருகும். நீ ஒரே ஒரு காரியம் மட்டும் நினை, ஆண்டவரே என்னில் ஏதாவது பாவம் இருந்தா இன்னைக்கு உங்க கல்வாரியின் அன்பினால, உன் கல்வாரியின் ரத்தத்தினால என்ன அந்த அந்த வல்லமை, கல்வாரி சிலுவையிலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு வந்து என் பாவத்தை வேரோட பிடுங்கி எடுக்கட்டும்னு நீ முழு உள்ளத்தோட நீ பேசினா இன்னைக்கு உன் பாவம் உன்னை விட்டு நீங்குது. உன் பாவம் வேரோடு பிடுங்கப்படுது. அதை நீ கொடு. ஆண்டவரே இந்த பாவம் என்ன கிட்ட இதா இருக்கு, அதை பிச்சு போட்டுருவாரு.
அதை பிட்டு போட்டுருவாரு. அவர் கையில கொடு. சிலதெல்லாம் அவர் பிடுங்கி போட நினைக்கிறாரு. அது எல்லாவற்றையும் மாற்றுவார். இதெல்லாம் மாறும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை இந்த உயிர் தெழுந்த மனமகிழ்ச்சியின் அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அன்றைக்கு எப்படி எம்மாவூர் சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையில் கண் திறக்கப்பட்ட உணர்வை கண்டார்களோ அப்படிப்பட்ட உணர்வு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.